பெருநாட்களை முஸ்லிம் சமூகம் கொண்டாடுகிறது. நோன்பு பெருநாள், ஹஜ்ஜி பெருநாள் என்று 2 கொண்டாட்டங்களிலும் எந்த சமூகத்திற்கும் எந்த விதத்திலும் பாதிப்பு கிடைக்காது. நாம் உண்ணுகிறோம், உடை உடுத்துகிறோம், தொழுகிறோம், இறைவனை வணங்குகிறோம், இறைவனை புகழ்கிறோம். இதை தவிர வேறு எந்த விதமான விஷயமும் இந்த கொண்டாட்டங்கள் இஸ்லாமிய சமூகம் கொண்டாடக்கூடிய பண்டிகைகளிலே காண முடியாது. பிற மக்களுக்கு இதனால் எந்த பாதிப்பும் இருக்காது. நம்முடைய வணக்க வழிபாடுகளை நாம் நிறைவேற்றிவிட்டு நாம் செல்கிறோம். அதையும் தாண்டி இந்த நோன்பு பெருநாளிலே நாம் ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடிய வகையிலே ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய ஃபித்ர் ஸகாத் என்று சொல்லக்கூடிய அந்த தர்மத்தை ஈன்றுவிட்டு பிற மக்களுக்கு கொடுத்து விட்டு நாம் இந்த தொழுகைக்கு வருகிறோம். அனைவரும் இந்த பண்டிகையை நல்ல உணவு உண்டு இந்த பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்ற அடிப்படையிலே அதை செய்துவிட்டு இந்த பண்டிகைக்கு வருகிறோம். அப்ப இந்த பண்டிகை கூட ஈகை திருநாளாகத்தான் இருக்கிறது. ஈகையை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. எந்த பாதிப்பும் இருக்காது. இஸ்லாமிய மார்க்கம் இப்படிப்பட்ட பண்டிகைகளை தான் இந்த உலகத்திற்கு சொல்கிறது. இது வெறுக்கத்தக்க வகையில் இருக்கிறதா, பிற மக்களுக்கு ஈர்க்கப்படத்தக்க வகையில் இருக்கிறதா, பிற மக்களை இந்த கொள்கையை நோக்கி வரத்தக்க வகையில் இருக்கிறதா, இது மோசமான மார்க்கம், இந்த மார்க்கத்திற்கு செல்லக்கூடாது என்று வெறுக்கத்தக்க வகையில் இருக்கிறதா என்று பார்த்தால் ஈர்க்கத்தக்க வகையில தான் இருக்குது. ஆனாலும் வரமாட்டேங்கிறாங்க. ஆனாலும் இந்த கொள்கையை விமர்சிக்கிறார்கள். ஆனால் இந்த கொள்கை சரியான முறையிலே கொண்டு செல்லாத காரணத்தினால் இது தவறான கொள்கை போல, மோசமான கொள்கை போல, இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் வெறுக்கப்படத்தக்கவர்கள் போல, இவர்கள் யாரிடமும் ஒட்டி உறவாட மாட்டார்கள், தனியாக ஒதுங்கி இருப்பார்கள் என்று பிரச்சாரம் செய்யப்படுகிறது. அப்ப நாம செய்ய வேண்டியது என்ன? பிற மக்கள் மத்தியிலே இந்த மார்க்கத்தினுடைய கொள்கையை கொண்டு செல்ல வேண்டும். இந்த மார்க்கத்தினுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி மக்கள் மத்தியிலே வாழ்ந்தார்கள்? பிற சமூக மக்கள் இல்லாத பகுதியில் வாழ்ந்தார்கள் இல்ல, அவர்கள் வாழ்ந்த பகுதியில் கூட யூதர்கள், கிறிஸ்தவர்கள் போன்ற பிற மக்களும் வாழ்ந்தார்கள். பிற கொள்கையை பின்பற்றக்கூடிய மக்களும் வாழ்ந்தார்கள். அந்த மக்கள் மத்தியில் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மத நல்லிணக்கத்தை பேணக்கூடிய வகையிலே, சமூக நல்லிணக்கத்தை பேணக்கூடிய வகையிலே வாழ்ந்திருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய அரசாங்கம் இருக்கின்றது. அன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய வல்லரசு, நம்பர் 1 வல்லரசு என்று சொல்லக்கூடிய வகையிலே மிக பலம் வாய்ந்த, வலிமை வாய்ந்த அரசாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அரசாங்கம் இருந்தது. அந்த அரசாங்கத்தினுடைய அதிபராக இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய அரண்மனை என்ன பெரிய மாட மாளிகை நினைச்சிடக்கூடாது, குடிசைதான், பள்ளிவாசல் தான் அவங்களுடைய அரண்மனை. அதில் அமர்ந்திருக்கின்றார்கள். அந்த வழியாக ஒரு யூத மதத்தினுடைய சேர்ந்த ஒரு மனிதனுடைய பிரேதம், டெட் பாடி கொண்டு செல்லப்படுகிறது. இன்னைக்கு அப்படி கொண்டு செல்ல முடியுமா? ஒரு சமூகத்தினுடைய தெருக்களிலே இன்னொரு சமூகத்தினுடைய உடலை, சவத்தை கொண்டு செல்ல முடியாது. கொண்டு செல்வதற்கு முயற்சித்தாலே பெரிய கலவரம் வெடிக்கும், பெரிய பிரச்சனைகள் ஏற்படும், போலீஸ் குவிக்க வேண்டி வரும். அப்படிப்பட்ட நிலைகள்லாம் இன்னைக்கு காண முடியாது. இன்றைக்கு நாகரிகத்தின் உச்சத்தை அடைந்த சமூகம் என்று நாம் மேம்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை அனுசரித்து போக முடியல. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பான்மையான சமூகமாக இருக்கின்றார்கள், ஒரு நாட்டினுடைய அதிபராக இருக்கின்றார்கள். தலைமை பீடமாக இருக்கக்கூடிய பள்ளிவாசல் வழியாக இன்னொரு சமூகத்தினுடைய, எதிரி சமூகத்தினுடைய ஒரு பிரேதம் அந்த வகையாக கொண்டு செல்லப்படுகிறது, அந்த வழியாக கொண்டு செல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்கவில்லை. அந்த பிரேதம் இந்த வழியாக கொண்டு செல்லக்கூடாது, எங்களுடைய பள்ளிவாசல் வழியாக நீங்க கொண்டு செல்லக்கூடாது என்று தடுக்கவில்லை, எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. அதற்கு மாறாக மரியாதை செலுத்துகிறார்கள், எழுந்து நிற்கின்றார்கள். உயிரோடு இருக்கக்கூடிய மனிதனுக்கு எழுந்து நிற்க கூடாது. ஒரு மனிதன் உயிரோடு நிற்கிறான் அவனுக்கு மரியாதை செலுத்துவதற்கு எழுந்திருப்பதை இஸ்லாம் ஆதரிக்கல. ஆனால் இறந்த ஒரு உடல் கொண்டு செல்லப்படும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நிற்கின்றார்கள். பக்கத்தில் இருந்த ஒரு தோழர் சொல்கிறார், யார சொல்லா, இது நம்மால உடம்பு கிடையாது, நம்மால பாடி இல்ல, இந்த சவம் ஒரு யூதனுடைய சவம், இதற்கு போய் எழுந்திருக்கிறேன் கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், அதுவும் ஒரு மனிதனுடைய உடல் தானே, ஒரு மனிதனுடைய உயிர் இருந்த உடல் தானே என்று அந்த இடத்திலே அவர்கள் அந்த மனிதன், அந்த சஹாபிக்கு, தோழருக்கு அறிவுரை சொல்கிறார்கள். அப்ப பிற சமூக மக்கள் மத்தியிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி எப்படி வாழ்ந்திருக்கின்றார்கள்? ஒரு இறந்த உடல் கொண்டு செல்லும் பொழுது கூட மரியாதை செலுத்தியிருக்கிறார்கள், அது எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை, அந்த இடத்தை சண்டை சச்சரவில் ஈடுபடவில்லை. இப்படிதான் பிற மக்கள் மத்தியில் ரசூலுல்லாஹ் வாழ்ந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு காலகட்டத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது? யாரோ 2 பேர் 3 பேர் ஏதாவது ஒரு தவறான செயலில் ஈடுபட்டா, ஒரு தீவிரவாத போக்கில் ஈடுபட்டாங்கன்னு சொன்னா அந்த சமூகத்தையே பாதிக்கப்படக்கூடிய வகையில பெரிய பெரிய பிரச்சனைகள் உண்டாயிருது.
அந்த சமூகத்தின் மீதே கட்டவிழ்த்து விடப்படுகிறது பிரச்சனைகள். அரசு எந்திரங்களா இருந்தாலும் சரி, பெரும்பான்மை சமூகமா இருந்தாலும் சரி, ஒரு சிறுபான்மை சமூகத்தினுடைய யாராவது ஒருத்தர் ஏதாவது சின்ன சச்சரவில் ஈடுபட்டால் கூட அதை பெரும் பிரச்சனையாக உருவெடுக்க வைத்து அதை கலவரமாக மாற்றக்கூடிய நிலைமை நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். ஆனா அந்த சமூகம் அதை ஆதரிக்காவிட்டாலும் சரி, அந்த சமூகத்தினுடைய கொள்கை அதற்கு உடன்பாடு இல்லாவிட்டாலும் சரி, இந்த நிலைமைக்கு போகிற காரணம் என்ன? இஸ்லாமிய சமூகம் தங்களுடைய கொள்கைகளை, அந்த சட்டத்திட்டங்களை மக்கள் மத்தியில எப்படி எடுத்து கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அப்படி கொண்டு போய் சேர்க்கல. பள்ளிவாசல்ல ஒரு காட்டு அரபி சிறுநீர் கழிச்சிடுறாரு. ஒரு காட்டு அரபி கிராமவாசி பள்ளிவாசல்ல சிறுநீர் கழிச்சிடுறாரு. தோழர்கள் சஹாபாக்கள்லாம் அவரை அடிக்கிறதுக்கு பாயிறாங்க. பள்ளிவாசல் புனிதமான இடம், இங்க எப்படி சிறுநீர் கழிக்கிறார்? இன்னைக்கு அப்படி நடக்க முடியுமா? இன்றைக்கு அந்த மாதிரி சூழ்நிலை உருவாக்க முடியுமா? ஒரு பள்ளிவாசல் வழியாக ஏதாவது ஒரு சமூகத்துல ஊர்வலம் போய் அதுல இருந்து ஏதாவது ஒருத்தர் கிருமி ஒரு கல்ல தூக்கியோ ஒரு செருப்பை தூக்கியோ வீசிட்டான்னு பள்ளிவாசல் உள்ளாடி திரும்ப ரியாக்ஷன் வரும். அந்த இடத்துல பெரும் சச்சரவு சண்டைகள் ஏற்பட்டு அடிதடியில முடியக்கூடிய நிலைமை பார்க்கிறோம். அதை பொறுமையாக எப்படி ஹேண்டில் பண்ண சொல்லக்கூடிய நிலைமை இன்றைக்கு தெரியல. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை, தோழர்களை தடுத்து நிறுத்தி அவர் விவரம் தெரியாம செய்வாரு. அவரை அழைத்து வாருங்கள், அவர் தன்னுடைய தேவையை முடித்துட்டு வரட்டும், அவர் சிறுநீர் கிடைக்கிறார் அது முடிவட்டும், அவரை தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லி கூட்டு வந்து சொல்லி அவரிடம் அறிவுரை சொல்கிறார்கள். நீ இப்படி செய்யாத, இது புனிதமான இடம், இந்த பகுதியிலே நீ இப்படி செய்வதற்கு அனுமதி இல்லை என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதனுக்கு அறிவுரை சொல்லி அனுப்புகிறார்களே தவிர மத வெறுப்பை அந்த இடத்திலே ஊக்குவிக்கிறார். மத வெறுப்பை ஆதரிச்சு அந்த மனிதனை அங்கிருந்து அப்புறப்படுத்த சொல்லல, அந்த மனிதனுக்கு அறிவுரை சொல்கிறார். ரசூலுல்லாஹ்வை கொல்வதற்கு ஒரு பெண்மணி முயற்சி செய்யறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு யூத பெண்மணி விருந்துக்கு அழைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் நம்பி போறாங்க. அங்க போனா அந்த பெண்மணி, அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த பெண்மணிக்கு அந்த சில சதி திட்டங்களை சொல்லி ரசூலுல்லாஹ்வுக்கு விஷத்தை வைக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த விஷம் வைத்த அந்த உணவை சாப்பிட்டு விடுகிறார்கள். அந்த சாப்பிட்ட அந்த விஷத்தினுடைய பாதிப்பு கடைசி காலம் வரைக்கும் ரசூலுல்லாஹ் இருந்திருக்கு. அப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவில் கலந்து கொடுத்துறாங்க. ரசூலுல்லாஹ் சாப்பிடும் போது ரசூலுல்லாஹ் தெரிஞ்சிட்டு அல்ல அறிவிச்சு கொடுத்துட்டான், இது விஷம் கலந்த உணவு என்று சொல்லி. அந்த பெண்மணியை சஹாபாக்கள் பிடித்து அந்த பெண்மணிக்கு தண்டிக்க வேண்டும் என்று சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் மன்னிச்சு அனுப்புறாங்க. அந்த பெண்மணிகிட்ட கேட்கிறாங்க, நீ ஏமாந்த மாதிரி செய்த அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பெண்மணி சொல்றாங்க, நீங்க இறை தூதர் சொல்றீங்க, நபின்னு சொல்றீங்க, நீங்க உண்மையிலே இறை தூதரா இருந்தீங்கன்னா நீங்க சாவ மாட்டீங்க, விஷம் உங்களை ஒண்ணும் செய்யாது. அதே நேரம் நீங்க இறை தூதர் அப்படின்னு நீங்க பொய் சொல்லி இருந்தீங்கன்னா நீங்க விஷம் மருந்தியதுனால நீங்க உங்களுடைய உயிர் இழக்க வேண்டிய நிலைமை வரும், நீங்க செத்து போக வேண்டிய நிலைமை வரும், அதை கண்டுபிடிக்கிறது தான் நான் இப்படி செய்தேன்னு சொல்லி அந்த பெண்மணி சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் அந்த பெண்மணியை தண்டிக்கல, மன்னிச்சு விடுறாங்க. வேற யாராவது இந்த மாதிரி செய்தாங்கன்னு சொன்னா தண்டனை உண்டு. ஏன்னா கொலை முயற்சி என்று அதற்கான தண்டனை ரசூலுல்லாஹ் வழங்கியிருப்பாங்க. தனக்கு ஏற்பட்ட தீமையா இருந்த காரணத்தினால ரசூலுல்லாஹ் முன்மாதிரியாக வழிகாட்டியாக இருந்த காரணத்தினால அந்த இடத்துல எப்படி மத நல்லிணக்கம் பேணணும் என்பதை வழிகாட்டி சென்றிருக்கின்றார்கள் ரசூலுல்லாஹ். பிற சமூக மக்கள் அறியாம தெரியாம ஏதாவது தவறு செய்தால் கூட, நமக்கு இன்னல்களை இழைத்தால் கூட அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணும், எப்படி கையாள வேண்டும் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல நமக்கு வழிகாட்டி சென்றிருக்கின்றார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம பார்க்கவே முடியல. ஒரு ரெண்டு சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஒன்னா தொழில் செய்வதற்கு கூட முடியல, அந்த நிலைமையில இருக்குது. ஒரு பணியாளாக கூட ஒருத்தரை நம்ம நியமிக்கிறது நம்ம யோசிக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணியாளாக 2 பேரை நியமிச்சிருந்தாங்க. ரெண்டு பேரை ரசூலுல்லாஹ்வுடைய அந்தரங்க பணியாளாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமித்திருந்தார்கள். அவங்களுக்கு எல்லா வேலைகளையும் செய்து அவங்க வீடு வரைக்கும் வந்து செல்லக்கூடிய வகையில 2 பேரை நியமிச்சிருந்தாங்க. அதுல ஒருவர் யார் என்று சொன்னால் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர் ஒரு முஸ்லிம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். இன்னொருத்தர் யார் என்று சொன்னால் நபிகள் நாயகத்தை நஞ்சாக வெறுக்கக்கூடிய, நபிகள் நாயகத்தை கொலை செய்வதற்கு முயற்சி செய்த யூத சமூகத்தை சேர்ந்தவரை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பணியாளாக, அந்தரங்க பணியாளாக வைத்திருந்தார் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் எப்படி மத நல்லிணக்கத்தை பேணியிருக்கிறாங்க. எந்த சமூகமாக இருந்தாலும் நம்ம வெறுத்து ஒதுக்கிறோம், எல்லா சமூகத்தோடும் ஒன்றிணைந்து வாழ வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கின்றார்கள். அதை விளங்காமல் இந்த செய்தியை மக்களுக்கு கொண்டு செல்லாமல் தவறான இஸ்லாமிய சட்டங்களை, போர்க்களத்தில் சொல்லக்கூடிய சட்டங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு, போர்க்களத்தில் பொதுவாக எப்படிப்பட்ட சட்டங்களை சொல்ல, எந்த போர்க்களமா இருந்தாலும் ஒரு நாடு இன்னொரு நாடு மீது படையெடுத்து செல்லும் பொழுது அவங்க என்ன நெறிமுறையை கையாளுவாங்க, அந்த இடத்துல போய் எதிர் நாட்டு கூட கை குலுக்கிட்டு பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு கட்டி அணைச்சிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. அவன் எதிரி,
அவனை தாக்கணும், அவனை கொல்லணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. எந்த நாடும் எதிரி நாட்டு மீது அப்படிதான் இருப்பாங்க. அதுதான் இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் போர்க்களத்தில் எப்படி எப்படி செய்யணும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இந்த சட்டத்திட்டங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு சில பேர் பிரச்சாரம் பண்ணாங்க. அது தனிநபர் சட்டமாக நினைத்துக் கொண்டு குரான்ல வந்து கொல்லுன்னு சொல்லிட்டது, வெட்டுன்னு சொல்லிட்டது, எதிரிகளை கண்ட இடத்தில் வெட்டுங்கள் என்று சொல்லப்பட்டது சொல்லி, அதாவது போர்க்களத்தில் சொல்லப்பட்ட சட்டத்தை எல்லாம் தனிநபர் சட்டமாக சமூகத்தில் செய்ய வேண்டிய சட்டமாக சில பேர் விசவ பிரச்சாரம் செய்யறாங்க. இஸ்லாம் வந்து போர்க்களத்தில் கூட புது நெறியை கொண்டு சென்ற மார்க்கம், கொண்டு வந்த மார்க்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போர்க்களத்துல பாக்குறாங்க, ஒரு பெண்மணி வெட்டப்பட்டு கிடக்குறாங்க, கொலையுண்டு கிடக்குறாங்க. பார்த்தோன்னு ரசூலுல்லாஹ்வுக்கு கோபம் வருது. எப்படி இந்த பெண்மணியை நீங்க கொல்லலாம்? போர்க்களமாக இருந்தால் கூட பெண்களை நீங்கள் கொல்லக்கூடாது, சிறுவர்களை நீங்கள் கொல்லக்கூடாது, மத குருமார்களை கொல்லக்கூடாது என்று சொல்லி போர்க்களத்துல இந்த நெறிமுறையெல்லாம் கையாள மாட்டாங்க. வேற எந்த நாட்டில எந்த பழங்கால நம்ம வரலாறுகளை படிச்சோம் சொன்னா போர்க்களத்துல கண்டமணிக்கு என்ன வேணாலும் செய்யலாம். போருக்கு வரதுக்கு முன்னாடியே எதிரி நாட்டுல உள்ள குளங்களை எல்லாம் யானையை அனுப்பி விட்டு கலக்கி விட்டு எவனுமே தண்ணி குடிக்காத மாதிரி ஆக்கி விட்டுருவாங்க. அங்குள்ள பயிர் பச்சைகள் எல்லாம் நாசமாக்கிடுவாங்க, அவனுக்கு உணவே கிடைக்க கூடாதுன்னு சொல்லி. அங்க உள்ள பெண்களை எல்லாம் தூக்கிட்டு வந்துருவாங்க. அந்த நாட்டில் உள்ள மத வழிபாட்டு தலங்களை எல்லாம் இடிச்சு தரமட்டும். அந்த மாதிரி தான் அந்த காலகட்டத்தில் போர்க்களத்துல நெறிமுறை வச்சிருந்தாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய சட்டம் நமக்கு எப்படி சொல்லி சொன்னால், போர்க்களத்துல கூட பெண்கள் மேல கை வைக்க கூடாது, பெண்களை கொலை செய்யக்கூடாது, சிறுவர்களை கொலை செய்யக்கூடாது, மத குருமார்களை கொலை செய்யக்கூடாது என்று சொல்லி போர்க்களத்துக்கு தனி சட்டத்தை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி இருக்கின்றது. இந்த மார்க்கம் வந்து போர்க்களமாக இருந்தா கூட இப்படி இப்படிலாம் இருக்கணும், அதிலேயும் கூட வரம் மீறக்கூடாது என்று சொல்லி இந்த உலகத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு நெருமை. ஏன்னா இந்த மார்க்கம் வந்து மனுஷனுக்கு மேல மட்டும் இறக்கம் காட்டுற மார்க்கம் நினைச்சிடக்கூடாது. உயிரினங்கள் மேல கூட இறக்கம் காட்டக்கூடிய மார்க்கம். வேற எந்த மார்க்கத்திலையும் இப்படி நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா இந்த மார்க்கத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எப்படி சொல்லி இருக்கிறான்னு சொன்னால், ஒரு பெண்மணி வந்து ஒரு தாகத்தால் வாடிய ஒரு நாய்க்கு தண்ணீர் போட்டிய காரணத்தினால் சொர்க்கத்திற்கு சென்றாள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நம்ம இது ஒரு பெரிய விஷயமா நினைக்க மாட்டோம். ஒரு நாய் வந்து தாகத்துல தத்தளிக்குது, தாகத்துல நாக்க தொங்க போட்டு வருது, அதுக்கு தண்ணீர் கொடுத்த காரணத்தினால, தன்னுடைய காலுறையை நனைத்து அதுக்கு தண்ணீர் கொடுத்த காரணத்தினால அந்த பெண்மணி சொர்க்கத்திற்கு போனாள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதே நேரம் ஒரு பெண்மணி ஒரு பூனையை கட்டி போட்டு அதற்கு உணவு கொடுக்காம அதை பட்டினி போட்டு கஷ்டப்படுத்தின காரணத்தினால அவன் நரகத்துக்கு போனான்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப நாய்க்கு தாகத்துக்கு தண்ணீர் கொடுத்தனால அவன் சொர்க்கத்துக்கு போறா, பூனைக்குட்டிய அதுக்கு உணவு கொடுக்காம அதை கஷ்டப்படுத்துறதுனால துன்புறுத்துறதுனால அவன் நரகத்துக்கு போறா என்று சொல்லி நாய் பூனைக்கு மேல கூட இரக்கம் காட்ட சொல்லக்கூடிய மார்க்கம் மனிதர்கள் மேல வந்து இரக்கம் காட்ட சொல்லாதா? மனிதர்கள் மேல வெடிகுண்டுகளை வீச சொல்லுமா? மனிதர்களை வந்து கொலை செய்ய தூண்டுமா? யார் ஒருவர் ஒரு உயிரை கொலை செய்கிறாரோ அவர் மனித சமூகத்தை கொலை செய்தவர் போல அவர் என்று சொல்லக்கூடிய மார்க்கம். இன்னைக்கு தற்கொலை பட தாக்குதல் நடத்துறான், தற்கொலை செய்யக்கூடியவர் நரகத்துக்கு தான் போவான் என்று சொல்லக்கூடிய மார்க்கம். அப்ப இதெல்லாம் விளங்காம செய்யறாங்க. தப்பு தவறுமா இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்டத்தை புரிந்து கொண்டு முஸ்லிம் பெயர்தாரிகள் செய்யறாங்க என்று சொல்லக்கூடிய அந்த செய்திகளை எல்லாம் பிற சமூக மக்களுக்கு நாம கொண்டு சென்றால்தான் அந்த மக்கள் இந்த மார்க்கத்தை நோக்கி வருவாங்க. இந்த மார்க்கம் ஈர்க்கப்படக்கூடியதா வெறுக்கப்படக்கூடியதா என்பதை புரிந்து கொள்வதற்கு நாம தான் முயற்சி பண்ணணும். நாம இந்த செய்தி எத்தனை பேற்றை கொண்டு சென்றிருக்கிறோம்? இந்த பெருநாள் தினத்திலே நாம ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொள்ளலாம், ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்மை சுற்றியுள்ள சமூக மக்கள் மத்தியிலே இந்த மார்க்கம் எப்படி, இந்த இஸ்லாமிய மார்க்கம் எப்படி மத நல்லிணக்கத்தை பேணுகிறது, சமூக நல்லிணக்கத்தை எப்படி ஊக்குவிக்கிறது, மனித நேயத்திற்கு எப்படி அடித்தளம் இடுகிறது, எந்த ஒரு மனிதனையும் சக மனிதனையும் மனிதனாக பார்க்க சொல்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய திருமறை குர்ஆன் என்ன சொல்கிறது? உங்கள் அனைவரையும் நாம் ஒரு ஆண் பெண்ணில் தான் படைத்தோம் என்று சொல்கிறது. அப்ப அனைவரும் சகோதரன் தான். இன்ன அபாவுக்கும் வாகிதா, உங்கள் அனைவருக்கும் ஒரு தந்தை தான் என்று சொல்லக்கூடிய மார்க்கம். எப்படிப்பட்ட கொள்கையை பின்பற்றக்கூடியவளா இருந்து, எந்த மதத்தை பின்பற்றக்கூடியவளா இருந்தாலும் எல்லாருக்கும் வாப்பா யாரு, எல்லாருக்கும் தந்தை யாருன்னு பார்த்தா ஒருத்தர் தான். ஒரு தந்தைக்கு பிறந்தவன் எல்லாரும் யாரு? அவங்க சகோதரர்கள் தான். ஒரு தாய் தந்தையருக்கு பிறந்தவர்கள் அனைவருமே சகோதரர்கள் என்று சொன்னா அனைவரும் சமம். ஒருத்தர் அந்த உறுப்புல இருந்து பிறந்தா, ஒருத்தர் கீழ் காலில இருந்து பிறந்தா, ஒருத்தர் தலையில இருந்து பிறந்தான்னு சொல்லி மனிதர்களை பாகுபாடு பிரித்து காட்டக்கூடிய மார்க்கம் கிடையாது. எல்லாரும் சமம் தான், எல்லாரும் சகோதரர்கள் தான், எல்லாரும் ஒரு தாய் தந்தையருக்கு பிறந்தவங்க, எல்லாருக்கும் ஒரு வாப்பா அம்மாவில இருந்தா வழி வழியா வந்தவர்கள் தான் என்று சொல்லி
இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களையும் சமம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இன்னொரு மனிதனை கொலை செய்ய தூண்டுமா? சக மனிதனுக்கு துன்புறுத்தல் ஏற்படுத்த தூண்டுமா? தூண்டவே செய்யாது. இந்த மார்க்கம் இந்த உலகத்திலே மனிதர்கள் அனைவருக்கும் மனிதநேயத்தை பேண சொல்லக்கூடிய மார்க்கம் என்பதை நாம அனைத்து மக்கள் மத்தியிலும் கொண்டு செல்வதற்கு இந்த பெருநாள் தினத்திலே நாம் உறுதிமொழி எடுக்க வேண்டும். இது இந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியில் ஈர்க்கப்படத்தக்க மார்க்கமாக மாற்றுவதற்கு ஒவ்வொரு முஸ்லிமும் செய்ய வேண்டிய கடமையாக இருக்கிறது. இந்த மார்க்கத்தினுடைய செய்திகளை எல்லாம் அதிகம் மாற்று சமூக மக்கள் மத்தியிலே கொண்டு சென்று பிரச்சாரம் செய்து அதன் மூலமா அந்த மக்களும் இந்த கொள்கை எப்படிப்பட்ட கொள்கை, சிறந்த கொள்கை என்று இந்த கொள்கையின் பக்கம் வருவதற்கு அது காரணமாக அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.